அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டர் மாவீரன் சொன்னோம்ல, அவரு உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சவர். அவர் ஒரு நாள் குதிரையில படையோட வந்துட்டு இருக்கிறார். ஒரு ஊரை கடந்து போறார். அந்த ஊருக்கு கார்டியன் அப்படின்னு பேர். அந்த ஊர் மக்கள்லாம் அவரை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்காரங்க, என்ன விஷயம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு உங்க கிராமத்துல என்னப்பா வழி இருக்கு, இங்க வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய நூல்கண்டு இருக்கு. அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு பெரிய நூல்கண்டு. இந்த மக்கள் அலெக்சாண்டரை கூப்பிட்டு சொல்றாங்க, இது 1000 வருஷமா இங்கதான் இருக்குது. எங்க ஊர் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இதை யாரு பொறுமையா அந்த முடிச்செல்லாம் அவித்து ஒரே நீளமாக்குறாங்களோ அவர்களால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பது எங்க கிராமத்தின் நம்பிக்கை. நீங்க உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதை அவிழ்த்து காட்டுங்க. ஒரு நிமிஷம் குதிரையை விட்டு இறங்கி அலெக்சாண்டர் இப்படியே முன்னும் பார்த்தார். அந்த நூல்கண்டை பிரிக்க வேண்டும் என்றால் 10 வருஷமாவது ஆகும். உடைவாளை எடுத்தார், கண்டம் துண்டமா அந்த நூல்கண்டை வெட்டி தூக்கி எறிஞ்சார். மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி 1000 வருஷமா வர்றவன் போறவன்லாம் நிக்க வச்சு கிறுக்காக்கிட்டு இருக்கீங்க. என்ன உலகத்தை ஜெயிக்கணும்னு நிக்கிற எவனும் இது மாதிரி மூட நம்பிக்கையில் தன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்க மாட்டான். இதை முதல் தூக்கி எரிஞ்சிட்டு ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னார். இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியலையா, அதை தூக்கி எரிஞ்சிருங்க. அதை எதுக்கு உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு பிரச்சனையே வேணாம், தூக்கி எறிஞ்சிட்டு வேற வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறதுக்கு டு கட்டி கார்டியன் நாட் அப்படின்னு ஒரு பழமொழியே ஆங்கிலத்தில் உருவானது.